மேகதாட்டு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தஞ்சையில் அதிமுக சார்பில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆனால் முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் பெற்றுத் தந்த தீர்ப்பு, காவல் நிலையில் நாம் பெற்றுத் தந்த தீர்ப்பு, அதை கூட காப்பாற்ற முடியாத வக்கில்லாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். அங்கே மேகதாது பிரச்சனை வருகின்ற போது அந்த பொருள் அஜிதாவிலே சேர்க்கின்ற பொழுது நீ உடனடியாக தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரி வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஓட்டெடுப்பில் கலந்து கொண்டு தோல்வியுற்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உருவாக்கிவிட்டார்கள். காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள ஆணையத்துக்கு தீர்மானத்தை அனுப்பப்பட்டிருக்கிறது. அது என்ன வருது இதுவரைக்கும் தெரியல. ஆகவே அந்த ஓட்டெடுப்பிலே நம்முடைய அதிகாரி கலந்து கொள்ள ஆரம்பித்தாலே அந்த ஓட்டெடுப்பிலே நாம் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தாலே கர்நாடகத்துக்கு கூடுதலாக ஒரு வாக்கு வந்த காரணத்தாலே மத்திய நீர்வள ஆணையம் என்ன செய்ய போவது என்று தெரியவில்லை. அதை எதிர்த்துத்தான் நாம் ஆர்ப்பாட்டமே நடத்துறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே அதாங்க. நாம் கத்தி காத்தது, நாம் பெற்ற தீர்ப்பு, மேகதாதுல காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எந்த ஒரு கருத்து கொண்டு வரக்கூடாது என்று தடை போட்டு வைத்திருந்தோம். இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆகவே அதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். சட்டமன்றத்தில் பேசினேன். நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளித்தார். இது ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொன்னார். ஒன்னும் ஆகாதுன்னா நீர்வள கமிஷன் எதற்காக காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு விளக்கம் கேட்பான? இன்னைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இன்னைக்கு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதாவது அனுமதி கொடுத்து விட்டால் மேகதாவிலே அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் என்பதை எச்சரிக்கின்றேன். இங்க இருக்கிற விவசாயிகள் விவசாயத்தை ஒன்றும் தெரியாது. இங்க இருக்கிற விவசாய தொழிலாளிகள் விவசாய தொழில் தட்டு மற்ற எதுவுமே தெரியாது. விவசாயிக்கு வேறு தொழில் தெரியாது, விவசாய தொழிலாளிக்கு வேறு ஒன்று தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையை நாம் காப்பாற்றி பல ஆண்டு போராடி உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பை பெற்று காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்த நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெற்றுத் தந்த ஒரு அருமையான நிலையை இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியிலே பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையிலே உங்களை எல்லாம் அழைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, இதே புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற பொழுது 2 முறை கடன் தள்ளுபடி, 2016 கடன் தள்ளுபடி, 2021 நான் முதலமைச்சர் பொழுது 12,110 கோடி தள்ளுபடி. ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கஷ்டத்திலும் துன்பத்திலும் வாடிக்கொண்டிருந்த விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விடியா திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள். இன்றைக்கு 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருக்கின்றவர்கள் ஆங்காக இருக்கின்ற தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்திலே நகையை அடமானம் வைத்து நகை வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் தங்கள் அளித்திருந்த நகையை